கோயிலில் நடக்கிற சம்பிரதாயம் மாதிரி இல்லை. ஒரு வீட்டில் நம்ம கடவுளை எப்படி கும்பிட்றோமோ அப்படிதான். இப்படி இருக்குன்னு வரும். சரி, இல்லை பகல்லே இப்படி கொஞ்சம் திக்குன்றீங்க. அப்போ இரவு இதால் போய் வராங்களுக்கு இப்படி சாய்பாபா வந்து வழிபடுற நிறைய பேர் வந்து இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இங்கே வரவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அன்னதானம் வந்து வழங்குவாங்களாம். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. நான் உங்கள் இந்திரஜித், உங்கள் நண்பன் இந்திரஜித். சரி, ஓகேயா. நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கொடிகாமம் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். கொடியாமம் தானே? கொடியாமம் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். என்னதுக்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நிற்கிறது யாழ்ப்பாணம் கோண்டாவில் ஏரியாவில் வந்து நான் நிற்கிறேன். அந்த அங்காள பக்கம், யாழ்ப்பாணம் பக்கம் வந்து டவுன் பக்கம். ஸோ பிரலானாக்கள் வந்து இங்கே கொடிகாமத்தில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்போ அவனை சொல்லியிருந்தவன், இப்போ அவனை நிற்கிறது வந்து ஒரு கோயில். நீங்கள் ஆர்ஜி வித் கேஜியில் வந்து அந்த வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது சாய்பாபா கோயில் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சாய்பாபா வந்து வழிபடுற நிறைய பேர் வந்து இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள். ஸோ அப்போ அவனை சொல்லியிருந்தவங்க வியாழக்கிழமையில் அங்கே வந்து பெரிய பூஜை நடக்கிறது. அதை தாண்டி வந்து சாப்பாடு கொடுக்குறவங்கள்ட்டு சொல்லியிருந்தவங்களே. சாப்பாடு ஓடி வந்து அப்போ உண்மையாக வந்து சரி, வியாழக்கிழமையில் நிறைய வியாழன் வள்ளி என்று சொல்லி வள்ளி செவ்வானே அவள் டிஃப்ரெண்டாக வந்து சாமியால் வழங்குவாங்க. உண்மையாக நீங்கள் பாருங்கள், காற்றை பாருங்கள், இப்படி காற்று அடிக்க. நான் கதைக்கிறத விட எந்த அளவு வந்து கிளியராக இருக்கும்னு சொல்லி தெரியலை. ஸோ அப்போ நானும் அடுத்து வந்து தம்பியும் வந்து வந்தாங்க இங்கே வந்து. ஸோ வந்த இடத்துல பார்த்தா உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான இடம். ஒரு இயற்கையான தெரியும், பேக்ரவுண்ட்ல ஒரு பாய போட்டா அடுத்த நிமிஷமே தூக்கம் வந்து அப்படியே. ஆமாம், அப்படியே ஒரு இடம் தான். ஸோ அந்த இடத்த வந்து வீடியோவில் காண்பிக்கணும். அதை தாண்டி வந்து சாய்பாபா வந்து வணங்குற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் டெடிகேட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்க போது எப்படி வழிபடுறாங்க, அதை தாண்டி வந்து அன்னதானம் எல்லாம் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்றது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறோம். அதை தாண்டி வந்து நாங்களும் அந்த அன்னதானத்தில் வந்து கலந்து கொள்ள போகிறோம். வந்துட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் அன்னதானத்தை பார்க்க முடியா, நமக்குள்ள இருக்கட்டும் அன்னதானத்துக்காக வந்து சொல்லி. ஸோ நாங்கள் நிற்கிற இடத்த வந்து காட்டுறோம் உங்களுக்கு வந்து பாருங்க. உண்மையாக வந்து இந்த இடத்தை பார்க்கக்கூடிய வந்து அந்த பழைய காலத்தை சொல்லுவாங்கல்ல, ஒரு கோயில் ஒன்று இருக்கும், ஒரு சின்ன மரத்தடிக்குள்ள வந்து ஒரு கோயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து உண்மையிலே அதே மாதிரி தான் இருக்குது இந்த கோயில். அதாவது நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து அந்த இருக்குது, அங்கே போகணும். அதான் அந்த சாய்பாபா கோயில். அதுக்கு முதல்ல வந்து இங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று வச்சிருக்காங்க, சூலம் இருக்கு. அப்போ அம்மன் கோயில் இன்னும் தெரியல. இது வந்து ஒன்றில் பைரவர் அல்லது அம்மன் இருக்கக்கூடும். அதோட சேர்த்து நாக வழிபாடு பார்த்தா தெரியும், நாக வழிபாடு இருந்திருக்கு. இப்போ நாங்கள் கதைக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. அவ்வளோ வந்து காற்றடிச்சு கொண்டிருக்கு. உண்மையாக அடித்த வைக்கைக்கு இந்த டைமில் ஓரளவு பிரச்சனை இல்லை. இந்த ஹீட்டுக்கு இப்போ அடிக்கிற காற்றுக்கு சொர்க்கமாக தான் வந்துருக்கு. மணியெல்லாம் கட்டிட்டு அஞ்சு வர ஏதோ அசைச்சு இது இந்த இடத்தை தான் உண்மையை வந்து சொல்லணும். இந்த வழியால் வந்தால் நாங்கள் அப்படியே வந்து நாங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கோயில் வந்து இருக்குது. இவங்களெல்லாம் வந்து இப்போ அந்த சாய்பாபா கோயிலுக்கு வந்து போகிறாங்க. நாங்களும் அங்கே தான் போக போகிறோம். ஆனால் அதுக்கு முதல்ல வந்து இந்த இடத்த பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தேன்றாலும் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த கோயிலை பார்த்தாலும் தெரியும், அந்த கோயில் பின்னுக்கு ஒரு மரம் நிற்கிது, முன்னுக்கு ஒரு மரம் நிற்கிது, கோயில் இருக்குது பார்க்கறதுக்கு வந்து இது. அதாவது இந்த அறிக்கை மரம் வந்து சின்ன அறிக்கைக்குள்ள கட்டினாங்களா அல்லது கட்டணும்ன்ற ஒரு ஐதீகமா தெரியல. படங்கள்ல பாய்கள் வந்து சாமி உரைகள் வந்து காத்துட்டுச்சு இதாக இருக்கும் ஒரு இல்லை பகல்லே இப்படி கொஞ்சம் திக்குன்றீங்க. அப்போ இரவு இதால் போய் வராங்களுக்கு இப்படி உண்மை. இங்கே பாருங்க, இந்த மரத்தை வந்து எப்படி நாக மரம் என்ன இது? இது நாவை மரம். அது கோயிலுக்குள்ள இருந்து வந்து என்னடா புதுசா இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, முன்னுக்கும் இந்த இருக்கு பாருங்க, முன்பக்கம் வந்து ஒரு மரம் இந்த இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து அதுவும் கோயில்ற அந்த இதை வந்து உடைச்சிட்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த மரம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கைகளை வந்து சூப்பராக இருக்குமென்னு நினைக்கிறேன். உண்மையாக வந்து இது ஒரு கோயில். அண்ட் வந்து நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து அந்த இருக்குது, அதை காட்டுறோம். வா, நாங்கள் இப்போ அவர்கிட்ட போனாங்கள் அட்டெண்டிங் ஆகல. அதாவது நானும் கிஷோத்தும், அப்படி இல்லாடி நானும் டசாலியும், அப்படி இல்லாடி நானும் நம்மளோட தம்பி இந்திரஜித்தும் வந்து அங்கே நிற்கிறாங்க. மாறி மாறி யாராவது ஒரு ஆள் வந்து நிற்போம். இங்கே வந்து பிரசாந்தும் அடுத்தது பிரேலான் வந்து நிற்கிறாங்க. ஆரம்பத்தில் பிரசாந்த் என்னோட நின்றுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்த நாள்லேருந்து வந்து சொன்னவங்க வந்து இங்கே வாங்கடான்னு சொல்லி நான் வரலை. இன்றைக்கு தான் இங்கே வாரேன் அவருக்கு வந்து. ஓகே, இன்றைக்கு வியாழக்கிழமை நல்ல நாள்.
பார்த்துட்டு கோயிலையும் பார்த்துட்டு வந்து அப்படியே மத்தியானம் சாப்பிட்டுட்டு போவோம். உண்மையாக வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ரிப் வரைக்குள்ள, அதாவது ஸ்கூலால் வந்து நாங்கள் டூர் வரைக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த செல்வச்சந்நிதி கோயில் வந்து நாகபூசணியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு எங்களை வந்து அங்கே அன்னதானம் தந்தவங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் வந்தவங்க, ஆனால் அன்னதானம் தந்தவங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கணும், நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கன்ற சொன்னவங்க. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கும் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது அந்த அண்ணான இதில் நம்ம கலந்து கொள்றதுக்கு. இன்றைக்கும் அப்படித்தான் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படி நடக்குமோன்னு சொல்லி காட்டுறேன். எல்லாருக்கும் பாருங்க, நிறைய பேர் ஆக்கள் வந்து வந்திருக்காங்க, காரெல்லாம் வந்து வந்திருக்கேனே. அந்த அறியார் நம்மடா இங்கே வர ஆள் ஃபோன் நோட்டி தெரியாது பதில் கோயிலுக்கு வந்து எப்படி அந்த பார்த்து பூசாரி, பிரபல பூசாரி சிவ பிரகலாத குருக்கள். இல்லை சிவஸ்ரீ பிரகலாத குருக்கள் சர்மா, பிரகலாத சர்மா அது அப்படி பேரு சொல்லுங்க. இப்ப உங்கள் மேல வந்து வழக்கு தாக்கல் செய்ய போறாங்க இல்ல சர்மாமா இருக்கு. இப்ப அந்த சர்மா பட்டம்லாம் சும்மா தூக்கி குடுக்கல. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. வழக்கு தாக்கல் செய்ய அவங்க 2 என்ன ஆகு அப்படி சும்மா எல்லாம் பேர் வைக்கல. அவங்க எப்படி பட்டத்தை கொடுப்பீங்க? அவங்க அந்த ஒன்றியத்தில் அவங்கள பதிஞ்சு அவங்க ஒரு பூணல் போட்ட குருக்கள் அங்கீகரிச்சு சர்மா பட்டம் கொடுப்பாங்க. அந்த பூசையில் நடந்து கொண்டு இருக்கேன். உள்ள போ. என்ன கார் அவருக்கு வெயில ஓட்டிக்கல, அங்க நிழல்ல ஓடல. நான் தனித்தனி கார்ல வந்து அவன் ஒரு கார்ல வந்தேன், நான் ஒரு கார்ல வந்தேன். அந்த பிரசாந்திர பிள்ளையாண்ட காரை பாருங்க. அது 2 கார் வந்து டெஸ்ட்லா, அதாவது நான் பக்கத்துல படுப்பேன் தான் நான் ஓடும். அந்த அந்த லொக்கேஷன் அடிச்சுட்டோன்னே ஆசை இப்படி கதைக்க கொஞ்ச நாள் போட்டு செய்கிற பாப்பா. கோயிலுக்கு போறது இந்த செருப்பு கழட்டி போட்டு போறதா வீடியோ அலௌட் இருக்கு அப்புறம் இதுக்கு. அதாவது இது வந்து இப்ப எப்படி சொல்ற, இப்ப நம்மட பெரிய அந்த கோயிலில் நடக்கிற சம்பிரதாயம் மாதிரி இல்லை. ஒரு வீட்டுல நம்ம கடவுளை எப்படி கும்பிட்றோமோ அப்படிதான். நாம கொண்டு வர மாலையை நம்ம தான் போடுறது, நம்மட கையால சாமியை கழுவி நம்ம பூஜை பண்ணலாம். அப்படி நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க பாருங்க. பூஜையில் வந்து நடந்து வந்துருக்கு. வந்து வளமையாக இந்த வேலைகள்லாம் பண்ணுறது சஞ்சுன்னு சொன்னாலும் வந்து தெரியுமா, அந்த சின்ன படியன் ஆள் ஜோக்கர் அவன் தான் காலையில் எந்திரிச்சு தண்ணியெல்லாம் வந்து வச்சுவான். ஆனால் வந்து இப்போ கண்ணன் அவன் வந்து சஞ்சயை வந்து இப்போ கோயிலில் வந்துட்டு திருவிழா நடக்குது, அந்த திருவிழா அதுக்காக வேண்டி போயிருக்காங்க வெளில தானே. ஸோ அதனால் இன்னைக்கு இவங்க அதாவது அவங்கள்ட்ட ரிலேட்டிவ் எல்லாம் கண்ணனாவோட ரிலேட்டிவ் எல்லாம் வந்து வந்துட்டாங்க. ஸ்கூலில் வந்து மரக்கரையில் ஆரம்பி கொண்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த பக்கம் வாரில் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ கண்ணனோட பதிலுக்கு நாங்கள் நிற்கிறோம். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே சமைக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த பக்கம் வந்துட்டு தண்ணி சுட வைக்கிறாங்க டீ போடுறதுக்கு. இந்த பக்கம் வந்து சமையல் அதாவது சோறு சமைக்கிறதுக்கான தண்ணி வந்து வச்சுட்டாங்க. பயங்கர காற்று வீசி இதுலேருந்து தகரவங்க அள்ளி அந்த பக்கம் வீசிட்டு காற்றுக்குள்ள வந்து சமாளித்து சமைச்செடுக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம். நமக்கு இல்லை, அவங்களுக்கு. அந்த பக்கம் மரக்கறி அறிகிறாங்க. நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம். மேலே கிளம்புது. ஐயோ
புதுசா இருக்குது திருவிழா. நம்மளுக்கு சேமா தான் இருக்குது. இது வந்து இங்க இருந்தா மேல இப்படி கிளம்புது, இது இப்படி இருந்தா கீழே போகுது. அது உயரமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு இந்த திருவிழா. வீடியோக்காக தேங்காய் திருவிழாவுனே எதுல துதக்கின்ற வீட்டுக்குள்ள ஒரு பேச்சுக்கு தேங்காய் திருவிழா எடுத்துட்டோம். இன்னைக்கு உண்மையை பிடிச்சு விட்டாங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஆட்கள் வந்து இவங்க ரிலேட்டிவ்ல சில பேர் வந்து கொழும்புல நிற்கிறாங்க. அவங்க எல்லாம் நின்னா வந்து வேலையெல்லாம் இங்கே நெருப்பாக நடக்கும். பட் இப்போயும் அப்படி தான் நெருப்பாக பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம சின்ன ஹெல்ப் இன்னைக்கு பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிறதுனால களத்தில் இறங்கியிருக்கோம். காற்று பயங்கர காற்று அப்படி வீசிட்டு இருக்கு. அந்த சமைக்கிறதுக்கு வேண்டி இந்த இடத்துல அந்த கொட்டியில் தயார் செய்திருந்தவங்க ஆனால் எல்லாமே பறந்துட்டு வேறு வரையா. ஸோ இந்த பக்கம் வந்து இப்போ சரி செய்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படியுமே வந்து தேவை. இந்த அடிக்கிற காற்றுக்கு டஸ்ட்டுகள் ஏதாச்சும் சப்போஸ் பறந்தாலும் ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அதில் சமைக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த பக்கம் இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னால் இந்த மறைப்பில் வந்து சமைக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதான் ஒரு பிரச்சனை. கோயிலுக்கு இந்த அளவுக்கு சம்மந்தம் கிடையாது, கண்ணனாட ரிலேட்டிவ் தான். அதாவது அவங்களோட மச்சினமார் அவங்களோட வளவு அப்படிங்கிறதுனால இதுக்கு செய்கிறாங்க. பட் வந்து அங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு மடம் ஒன்று கட்டுற பிளான் தான் அவங்களுக்கு இருக்குது. அங்கேயே கட்டிட்டா அங்கேயே சமைக்கிறதுலாம் ஈஸி அப்படிங்கிறதுனால அந்த பிளான் அவங்களுக்கு இருக்குது. பட் அது இன்னும் கை கூடலை. ஸோ அதனால் இங்கே இப்போ இந்த வேலை செய்துட்டு இருக்காங்க. கவனம் ப்ரோ, காதுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு கையை தகரத்தில் விட்டுறாதீங்க. இங்கால சமையல் காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் சமையலை செய்தே ஆகும் அப்படின்ட்டு சமையல் அங்கே குழம்பு வைக்கிறாங்க. இங்கே இதுக்குள்ளே இருக்காரு. அங்கே சோறு வந்து மூடியாச்சு. அங்கே இன்னும் வந்து வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷலே என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் என்ன பிரசாதம் கொண்டு வந்தாங்களோ அவங்களே பிரசாதத்தை வைக்கலாம். அதே மாதிரி பூ மாலை கொண்டு வந்து அவங்களே ஏறி சாமிக்கு வந்து அந்த பூ மாலையை வந்து போட்டு விடலாம். மற்ற ஆலயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசகர் ஒரு ஆள் இருப்பார், அவர்கிட்ட கொடுப்போம். யாரும் உள்ளே போக முடியாது, அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்காண்டி நான் குறை சொல்ல வரல. சில நியதிகள் இருக்கும் அந்தந்த ஆலயங்களில். ஆனால் இந்த ஆலயங்களோட நியதி வந்து எந்த பக்தர்கள் வந்தாலும் அவங்க எது கொண்டு வந்தாலும் அவங்கள்ட்ட கையாலே வந்து சாமிக்கு வந்து அது தட்சணையாக வந்து கொடுக்கறது தான் வந்து இங்கே வளமையாக இருக்குது. ஸோ அப்படி ஒன்று தான் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களே பூவை கொண்டு வந்தால் பூவை சாத்தலாம். அதே மாதிரி அவங்களே பிரசாதம் கொண்டு வந்தால் பிரசாதத்தை வைக்கலாம். அவங்களே மாலைகள் கொண்டு வந்தால் அவங்களே ஏறி அந்த மாலையை சாத்தலாம். அப்படி தான் வந்து இங்கே ஒவ்வொன்றும் நடக்கும். ஆட்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அன்னதான வேலைகளை வந்து இலகுபடுத்த முடியலாமல் இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோக்கு காற்று வீசிட்டு இருக்கிறதுனால வேக வேகமாக பண்ணிடலாமல் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆள் ஒரு பக்கம் ஃபோன் பேசிட்டு இன்னொரு பக்கம் சமைக்க. நம்பி சாப்பிடலாமா பிரதர்? நம்பி சாப்பிடலாமா? இல்லை 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 நீங்கள் சமைக்கிறீங்க, அதுதான் நாங்கள் சாப்பிடணும். நாங்கள் சாப்பிடணும், அதுதான். இல்லை நாங்கள் சாப்பிடணும், அதான் ஒரு சமைக்கிறாரு, சாப்பிடலாம்னு சொல்லி கேட்குறேன். சரி அப்படிலாம் சொல்லலை, சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமா, எங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஆமா. இது என்னன்னா இது கிழங்கு மட்டுமா? அது அடப்பாவி. இப்ப இது என்னது? இது குழம்பு வைக்கும். இதெல்லாம் இதைஞ்சிட்டு பாலையும் கரைத்தூளையும் கொதிக்க வச்சுட்டு இது ஊற்றுவாங்களாம். கடைசியில் தக்காளி பழத்தையும் போடுறது. அப்படி வித்தியாசமா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து பண்ணுவாங்க தானே. ஆனால் நான் பிரசாந்த் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பார்க்கல. இந்த கடினமான வேலைகள் செய்து பார்க்கல. அதுவும் சமையலில் இப்படியெல்லாம் பண்ணுவானான்றது இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ பாருங்க, இவன் பெரிய ஒரு செஃப், இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுட்டு இருந்தாப்புல. அந்த காலத்தில் சைனாவிலலாம் கோர்ஸ் முடிச்சிருக்கான். ஆமாம், பெரிய ஒரு ஹோட்டல்லாம் வேலை செய்யிட்டு இன்றைக்கு எங்களோட சேர்ந்து வேலையிலான போது எங்களுக்கு பெருமை. அவ்வளோ நாளாக தன்னோட கைவரிசையை காட்டாமல் இருந்தாப்புல. எல்லாம் தக்காளி பழம் போட்டு குழம்பு வைப்பாங்க. தக்காளி காயில் அது இவர் வித்தியாசமான ஒரு செஃப் தானே. ஆமாம், அடிச்ச மலைக்கு தக்காளி பழத்தை விலையை கூட்டி போட்டாங்க. அதெல்லாம் காய வேண்டி இருந்த காயோட குடிக்கிட்டேன். பழத்துக்கு விலை கூட காய்க்கு விலை ஒரு. ஆமாம், ஓடிக்கிட்டு வந்தாரு. இதுக்குள்ள எடுக்கிற மரவள்ளி கிழங்கு. அப்ப இதுக்குள்ள வந்து செவ்வாரிச்சு போடுறதா?
இந்த பாயசம் எனக்கு புதுசா இருக்கு ப்ரோ. பாத்தீங்களா இங்க புதுசு புதுசா பண்றாங்க யாழ்ப்பாணம். இல்ல மரவள்ளி அது பொங்கல் எல்லாம் பொங்குவாங்க ராசவள்ளி கிழங்குல, அதுல பாயாசம் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். பட் மரவள்ளி கிழங்குல பாயாசம் இப்பதான் பாக்குறேன். இங்க நிறைய புதுசு புதுசா பண்றாங்க ப்ரோ. கத்துக்குள்ள இல்ல உங்களுக்கு தெரியும், இல்ல உங்களுக்கு தெரியும், ஒத்துக்கொள்றேன். யாழ்ப்பாணத்தை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அதுதான் நீங்க கத்துக்கொண்டீங்க, நான் கத்துக்கொள்ளல. கத்துக்கொள்ளணுமா நான் சொல்லுங்க. இங்க பாருங்க ப்ரோ, நான் கத்துக்கொள்ளணும். நல்லா இருக்கு வேணா உண்மையில. இங்க எல்லாமே வேறு விதமா வந்து பண்ணுவாங்க. ஆனா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு, வித்தியாசமானதா இருக்கு. ஒவ்வொரு வியாழனும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பண்ணுவாங்க, அதான் வித்தியாசமா பண்றது. யாருங்க இந்த 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 வியாழன் வந்து பிரசாந்த் சமைக்கிறதே வந்து ஸ்பெஷல் தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஆரத்தி காட்டி பூ போட்டு ஆரத்தி காட்டுவாங்க. பார்த்தீங்களா ப்ரோ எப்படி இந்த இப்போ போன லைனில் இருக்கிறது, லைனில் நம்ம பிறகு இருந்து சாப்பிடும். பிரசாந்த் போனது, பிரசாந்த் சாப்பாடு அன்னதானம். பிறந்த நாளுக்கு அன்னதானம் போட்டு. இது பிரசாந்த் அரேஞ்ச்மெண்ட் இல்லை, இது பிரசாந்த் இல்லை. உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, வந்து எல்லாருக்கும் வந்து அன்னதானம் போட்டுருக்காங்க. இங்கே எப்படி அயராதா உழைக்கிறானில் பார்த்தீங்களா, ஆக்களுக்கு உணவு போடுறதுக்கு. ஓகே, இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து ஆர்ஜி வித் கேஜி சேனலில் பிறகு அடிக்கடி வந்து சொல்லியிருப்பான். ஸோ ஆனால் நிறைய பேர் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த கோயிலோட லொக்கேஷனை வந்து ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் வந்து பூஜைகள் நடைபெற்று அதுக்கப்புறமா வந்து இங்கே வரவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அன்னதானம் வந்து வழங்குவாங்களாம். ஸோ பாருங்க, உண்மையிலே வந்து நல்லபடியாக வந்து கவனிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இங்கே வந்து அதாவது சாய்பாபா அவங்கள வந்து வணங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து வரலாம் இந்த கோயிலுக்கு. வித்தியாசமான ஒரு விஷயம், அதாவது வந்து இங்கே பாருங்க டோபி தந்துருக்காங்க. வந்து அப்படி இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் வந்து அந்த டோபி கொடுக்குறாங்க. ஏன் அந்த டோபி கொடுக்குறேன், அதாவது அவங்களுடைய பிரார்த்தனை வந்து 9 வியாழக்கிழமை வந்து இந்த இடத்துல வந்து வைப்பாங்களாம். அதாவது விரதமாக இருப்பாங்களாம். இருந்து சாய்பாபாவுக்கு 9வது வியாழக்கிழமை ஒரு இனிப்பு ஸ்வீட் ஐட்டம் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தா அது வந்து நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. நடக்கும். ஸோ அந்த இடங்களுக்கு வந்து தந்துருக்காங்க. அதில் ஒரு அக்காவரால், அந்த ஒரு அக்காவரால் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து பொங்கல் வந்து கொடுத்துருக்காங்களா. அப்போ பொங்கல் எடுத்து வர சொல்ல நண்பர் பொங்கலை கொண்டு வந்து கேரளா ஸ்பெஷல் கேரளா இன்னும் முடியல நீ பலாப்பழம். இப்போ என்ன தெரியும், எல்லாம் பலாப்பழம் எடுக்காம மடக்கிடுங்க ஆளுங்க சரியா கொண்டு இப்போ உங்களோட ஒரு கேள்வி, பலாப்பழம் சரியா பிலாப்பழம் சரியா? யானை சரியா ஆனை சரியா? யானை தான் எல்லாம் உண்டு. பிலாப்பழம் சரியா பலாப்பழம் சரியா கேட்டீங்க? பலாப்பழம் தான்.
விழாப்பழம் அப்ப ஆணு விடுவோம் எப்படி கழிச்சு நின்று டேய் கையை கழட்டிட்டு வாடா இடத்துல வாடா கழட்டிட்டு வாடா. அவன் கதைப்பா நீங்க கேட்க மாட்டேன். சரி சரி சூப்பராக இருக்கேன். இல்லை அதாவது ஒரு நல்ல ஒரு இதை காட்டிருக்காரு. நம்ம மைண்டுக்கு வேறு பார்ப்போம். நீ டெய்லி இல்லை இல்லை நம்பர்ல உனக்கு நல்ல கடார்ச்சம் காட்டிப்பாரு. டெய்லி இதை எல்லா இடத்தையும் போனால் இதைத்தான் சொல்கிறா. ஆனால் நீ ஒன்றையும் செஞ்ச வாடு இல்லை. உருப்படுற வாடு இல்லை. பலாப்பழத்துக்குலாம் இனிப்பு குறைஞ்சிது. ஒருவேளை பாபா இனிப்பு எடுத்துட்டு பாரு உறிஞ்சி. அதான் பேர் முடியாது. உங்களுக்கு கூட இனிப்பு குறையுது. உரைப்பு கொத்திக்காது. எல்லாமே வந்து பார்க்குறாங்கல்ல. போகும்போது சொப்பில் சாப்பிடுவோம். குலசாதம் உங்களுக்கு தெரியல. வீட்டில் போகிறதுக்கு வீட்டில் ரெண்டா இப்போ இங்கே சமைச்சுட்டாங்கண்ணே. போய் பின்னத்துலையோ இல்லை நைட்லையோ திருப்பி சாப்பாடு செய்யவே இல்லை. குலசாதத்தை கொடுத்துட்டு அதை சாப்பிட்டு கொள்வாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் நம்ம இப்படி ஒரு 7 கோயில் இருந்தா அதாவது எல்லாத்தையும் விடுங்க. நம்ம சனக்காரனிலும் தங்குறதுக்கு இடமே கொடுத்துரு. வேற எங்க கோயில் இடம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்துடுறீங்க. பிறந்த நாள் வீடியோ வாங்கலையா? ஆளுங்க அடுத்தது திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கோயில் என்ன கொடுத்தாங்கடா இதே மாதிரி. சன்னதிக்கு போங்க. சன்னதி நைனாதியூ அதெல்லாம் நல்லம்ண்ணே. மேலே பசியண்டு போகிறாங்களுக்கு பசியை போகலாம். தங்க அந்த அந்த காலத்தில் தஞ்சை பெருங்கோயிலாம் கட்டினது இருக்குடா. இப்படிதான் தானியங்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறது அப்படிதான். இப்போ கோயில் கட்டி நிறைய இடங்களில் பூட்டி இருக்கு. சட்ட சிக்கல் மேலே கலசம் வைக்கிறாங்க தானியங்கள் பாதுகாக்க. சரியா அதுதான் நான் தஞ்சையில் அவ்வளோ பெரிய இது கலசிருக்காங்க. ஆமாம் இங்கே வந்து திரும்ப பார்த்து சோறு சாப்பிட்ற எண்ணம் இருக்குதா? இல்லை நல்லா இருக்கு உண்மையிலே. சாய்பாபா அருளால பொங்கல் எல்லாம் போய் சோறு நல்லா இருக்கும் போல. சோறு பார்த்தா சோறு ஃபேமிலி தெரியல. இங்கே முக்கால் வந்து அதுக்கு தான். ஆனால் நீங்கள் வர வேண்டிய நேரத்தில் கேசரி அல்வா கொடுக்குற டைமில் வரல நீங்கள் பார்த்தீங்களா? இன்னைக்கு ஓடிங்களா ஒவ்வொரு வியாழனும் சரி ஒவ்வொரு வியாழனு சாப்பாடு வேலை இருந்தாலும் ஞாயிறு ஒரு வியாழ அல்வா. ஓகே பாருங்க, சாப்பிட்டு முடிஞ்சு வீட்டை போகிறவங்களுக்கு வந்து பார்சல் வந்து அதாவது குலசாதம் வந்து பார்சலாக கட்டி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். கொஞ்சம் நம்மள வந்து கொண்டு வர எல்லாருமே வந்து வீட்டில் போய் சாப்பிடக்கூடிய மாதிரி வந்து உங்களுக்கு நைட்டுக்கு இங்கே இருக்கிறத வந்து கட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படின்னு. ஓகே, இறுதியாக வந்து அன்னதானம் படைச்சிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி சோயா மீட்டை கண்டு உயிர் வந்துருப்பான். இப்படி ஓகே சரியா ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டீங்களா? மிஸ் பண்ணிட்டீங்க. இந்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க guys. மோர் குச்சிக்கு ஆகணுமோ இது ஒன்று எப்படி எடுது. இன்னைக்கு வந்து இந்த கறி குறையும் இல்லைன்னா 12 கறி இருக்கு. 12 அண்ணாவும் இல்லை தானே? அண்ணா இல்லை, அதால அன்னதானம் கூட இருக்கு. அண்ணானம் கூட எடுக்கும். இல்லைடா சாப்பாடு கூட அது மாதிரி கேசரி அல்வா அப்படிலாம் கொடுக்கும். நல்லா கொடுத்துருக்கு. ஒரு பிரியாணியோட கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம சாப்பிடட்டும் சாப்பிடட்டும். சரி திருப்தியாக இருக்குது. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து திருப்தியாக இருக்குது. பப்படம் சமையல் யார் தெரியுமா? பிரசாந்த் என்ன வீடியோ வேணும்? தாங்களே சாப்பிட சாப்பிட நீ சமைச்ச கைக்குமே மோதிரம் போகும். பாரத் நமக்கு ஹெல்ப் பண்ண உடனே அவன் தான் சமைச்சு